போர் பதற்றம். ஈரானுக்குள் தரைவழி தாக்குதலுக்கு திட்டமிடும் அமெரிக்கா 20 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய படைக்குவிப்பு. அணுசக்தி ஒப்பந்த விவகாரத்தில் தொடங்கிய அமெரிக்க-ஈரான் போர் இப்போது 1 மாதத்தை எட்டியுள்ளது. ஈரானின் ராணுவ வலிமையை சிதைத்து விட்டதாக அதிபர் ட்ரம்ப் கூறினாலும் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தி வரும் ஏவுகணை தாக்குதல் ஓயவில்லை. இதனால் போரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல அமெரிக்கா தீவிரமாக முயன்று வருகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்கனவே 50,000க்கும் அதிகமான அமெரிக்க படை வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது USS திரிபோலி என்ற பிரமாண்ட போர்க்கப்பல் 3500 கூடுதல் வீரர்களுடன் மத்திய கிழக்கு எல்லைக்குள் வந்து சேர்ந்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா செய்துள்ள மிகப்பெரிய படைக்குவிப்பு இதுவாகும். நீர்நிலை தாக்குதல் மற்றும் அதிநவீன போர் விமானங்களை தாங்கி செல்லும் திறன் கொண்ட இந்த கப்பல் தரைவழி தாக்குதலுக்கு பெரும் பலமாக அமையும். வாஷிங்டன் போஸ்ட் செய்தியின்படி ஈரானுக்குள் தரவழியாக ஊடுருவி தாக்குதல் நடத்த அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் ரகசிய திட்டங்களை தயாரித்துள்ளது. ஈரானின் முக்கிய எண்ணெய் முனையமான கார்க் தீவு மற்றும் உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய மையமான ஹார்முஸ் ஜலசந்தி அருகேயுள்ள கடற்கரை பகுதியில் கைப்பற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போதைக்கு வான்வழி தாக்குதல் தொடரும் நிலையில் தரைவழி தாக்குதலுக்கு இறுதி ஒப்புதலை அதிபர் ட்ரம்ப் இன்னும் வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஈரானின் புவியியல் அமைப்பு மற்றும் கடினமான நிலப்பரப்பு மலைகள் தற்காப்புக்கு மிகச்சிறந்தது என்பதால் தரைவழியாக உள்ளே நுழைவது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் என இராணுவ வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். ஈரானில் தரைவழி தாக்குதலை தொடங்குவது கன்னிவெடியில் கால் வைப்பதற்கு சமம் என்பதே அவர்களின் கருத்தாக உள்ளது. இருப்பினும் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஈரானை முழுமையாக பணிய வைக்காது என்பதால் பென்டகன் தரைவழி தாக்குதலுக்கு வியூகத்தை வகுத்து வருகிறது.